கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு மிகவும் மேன்மையானது, மிகவும் உன்னதமானது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இதை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. நம்மை காட்டிலும் நீதிமான்கள் அநேகர் இருக்கிறார்கள், நம்மை காட்டிலும் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், நம்மை காட்டிலும் உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள், சமுதாயத்தில் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலவானை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனமான நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். மேன்மையானவனை வெட்கப்படுத்தும்படியாய் ஒன்றுமில்லாத நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற இந்த தெய்வத்திற்கு முன்பதாய் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் நமக்கு வரக்கூடிய தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறோமா? கர்த்தர் இந்த கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு எனக்கு மட்டும் போதும் என்று இருக்கிறோமா? என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய உறவுகள், என் நட்புகள், என் அயலகத்தார், என்னுடைய நண்பர்களுக்கும் இந்த ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்துவின் ரட்சிப்பை அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்தாமல் இருப்போமானால் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் அதை குறித்து கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு நாள் கேட்பார். கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை இந்த நாளிலே நாம் எப்படியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அற்புதங்களின் மூலமாய், அடையாளங்களின் மூலமாக அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வரங்களினால் தேவன் நம்மை அலங்கரித்திருக்கிறார். இந்த மேலான அனுபவங்களை பெற்றிருக்கிற நாம், இந்த உச்சிதமான நன்மைகளை பெற்றிருக்கிற நாம் அசதியாய் இல்லாதபடிக்கு, நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து நாம் அசதியாய் இல்லாதபடிக்கு மற்றவர்களிடத்தில் இயேசுவே கிறிஸ்து என்பதை நாம் அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு விசை கூட நம்மை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியினுடைய கிருபையின் கரம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. நீங்கள் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்து ஆண்டவரே செயல்பட கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.